இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தேன். இது நாங்கள் பிஎன்ஏல வாங்கணும். வந்தோடனே மம்மிக்கு அப்படியே அடம் பிடிச்சிது ஓப்பன் பண்ணி சாப்பிட்லான்ட்டு எடுத்திருக்கேன். இது என்னன்னு தெரியல, லெமன் என்ன பண்ணுறேன்னா இப்போ நாங்கள் ஒரு புது விதமான கிட்கேட்டை டேஸ்ட் பண்ண போகிறோம். ரீசெண்டாக கடைக்கு போகும்போது இந்த கிட்கேட் புது ஃப்ளேவராக இருக்குன்னு வாங்கினோம். எப்படி இருக்குன்னு இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதாவது வீட்டில் என்ன டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுருந்தாலும் ஆக்சுவலாக இவங்களுக்கு டான்சல் இருக்குது. என்ன இப்போ தான் நான் வெளியே போயிட்டு வந்தேன், வெக்க தாங்கவே முடியல. என்ன டான்சல் இருந்தாலும் என்ன டார்க் சாக்லேட் வீட்டில் இருந்தாலும் புது ஃப்ளேவர் வந்தால் அதை ட்ரை பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டு. அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். லெமன் ஸ்மெல் வருது இதில், நல்லாவே லெமன் ஸ்மெல் வருது பாருங்கள். 2 லேயர், ஒன்று வந்து சாக்லேட் மாதிரி, இன்னொரு வந்து லெமன் கலரில் வந்துருக்காங்க. லெமன் ஆட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு தெரில. ஆஹா, நல்ல ஸ்மெல். அப்படியே லெமன் ஸ்மெல் அப்படியே கம 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 நடிக்குது. 1 பைட். பேட்னு சொல்ல முடியாது, 1 டைம் ட்ரை பண்ணலாம். இது ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளேவர் இது சாப்பிட்ருக்கோமே. நார்மல் கிட்கேட் தான் சாப்பிட்ருக்கோம். மில்கி பாரும் இல்லாமல் கிட்கேட்டும் இல்லாமல் ஏலக்காவோட ஃப்ளேவர் இருக்குது, மில்கோட ஃப்ளேவர் இருக்குது, எல்லாம் கலந்து மிக்ஸ்டாக இருக்குது. மொத்தத்தில் சாப்பிட நல்லா இருக்குது. சாப்பிட நல்லா இருக்கா இல்லையா? சாப்பிட நல்லா இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் அடம் பிடிச்சி வாங்கியே தீரணும்னு கேட்டாங்கன்னா ஒரு தடவை வாங்கி கொடுத்து முடிச்சிருங்க. இதுலேயே வந்து இன்னொரு இது ஃப்ளேவர் இருந்தது. நான் 2மே வாங்கலாம்னு கேட்டேன். மம்மி வந்து சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அடம் பிடிச்சிட்டு எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க சிஸ் வாங்கி கொடுத்தேன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.